ஹலோ, நான் உங்கள் யூடியூபர் வெங்கட் பாலா ஹார்ட்263 இன்ஃப்ளூயன்சர். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம்? நாட்டு ஜனங்க மக்கள் என்ன எங்கே போயிட்டுருக்கு ஒன்றும் புரியல. சாத்தான் சாத்தான் வந்து விட்டது என்று நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் மக்கள் ரொம்பவும் ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் பார்க்குறாங்க. விஜய் வந்தது நல்லது செய்கிறான் செய்யலை இதெல்லாம் யோசிக்கிறது மக்கள் நிலைமை போயிடுச்சு. இளைஞர்கள் மனம் சுத்தமாக அவுட், மனநிலை அவுட். இந்த கிரைண்டை யூஸ் பண்ணுறதே இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவன் முட்டாள்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் ஏமாற்றிட்டு தான் இருப்பான். இது உண்மைதான். அப்போது இளைஞர்கள் முட்டாளாக ஆயிட்டாங்க. தே டோன்ட் வாண்ட் டு பிகம் டாப் ஆஃப் தி வேர்ல்டு. இந்த இளைஞர்களும் திங்க் பண்ண மாட்டாங்க. ஏன் அவன் வளர்ச்சி அடைகிறான், அவன் மாதிரி நம்ம ஏன் வளர்ச்சி அடையக்கூடாது? அந்த மாதிரி பகுத்தறிவு சிந்தனை முற்றிலும் அழிந்து விட்டது. பகுத்தறிவு சிந்தனை குறைஞ்சிட்டு வருது. யாரும் சிந்திக்கிறதில்ல. எல்லாம் ஒரு சில இளைஞர்கள் தெளிவாக பேசுகிறான், ஒரு சில முட்டாள் ஜனங்கள் எக்கச்சக்கமாக. பாருங்கள், காக்ரோச் ஜனதா பார்ட்டி. வாட் இஸ் திஸ்? என்ன நடக்குதுன்னே தெரில. அது எங்கே போகுது? வாட் இஸ் திஸ்? அதுக்கும் அவனை தூக்கி உள்ள வைக்கிறானுங்க. முட்டாள் பிஎம் ஆகிடும். ஒரு நான்சென்ஸ். ஒன்றுமே பண்ண முடியலையே. இது என்ன? ஜென்சி கிட்ஸ். வாட் ஜென்சி கிட்ஸ்? ஜோம்பி கிட்ஸ் தான் நினைக்கிறேன் எல்லாருமே. இது என்ன சொல்லின்னே புரியல எங்களுக்கு. நான் இதுக்கு நினச்சி கண்டித்து திட்டாலும் ப்ளஸ்ஸாக போயிடுது. கண்டித்து திட்ட அதெல்லாம் ப்ளஸ்ஸாக மாறுது. இது எப்படி இந்த காலங்கள் அப்படி இந்த மாதிரி மாறுது? அவனுக்கு பாசிட்டிவாகவே நடக்குது. 74 பேர் செத்துருக்காங்க வித்தின் அவன் ஆட்சி அமைச்சதுலேருந்து. ஒருமையிலே தான் பேசணும், வேறு வழி இல்லை. இஸ் நாட் ஃபிட் ஃபார் சிஎம். ஒன்று இப்போ ஃபார் பிஎம்க்கு கூட்டத்தை கலப்புறானுங்க. என்ன பண்ணுறது இதை? ஹவு கேன் வி ஸ்டாப் இட்? The DMK have to take some. நீங்கள் வர விட்டுருக்கக்கூடாது. நானும் நினச்சேன், சரி ஓகே, லெட் இட் பிகம் சான்ஸ் கொடுக்கலாம். சான்ஸ் ஓகே, வரணும் வந்துட்டான், ஒன்றும் பண்ண முடியாது ஓகே அப்படின்னு பார்த்தா விட்டுருக்கக்கூடாது. தப்பு இருக்கக்கூடாது. ஃபினிஷ் கரூர் மேட்டில் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். சொன்ன மாதிரி கேஸ் போட்டு கேஸில் முடிச்சுட்டு நீ அரசியலுக்கு வாப்பா அப்படின்னு இருக்கணும். என்னதான் ஆகுது? மக்கள் ஓட்டு போட்டாலும் போடுறோம்னா ஆட்சி இல்லைன்னா ஏடிஎம்கே கூட போட்டோம். எவனுங்க போட்டு ஏடிஎம்கே போட்டால் டிஎம்கே போடலாம். லெட் இட் கம், ஓகே போ. இவன் பெரிய ஒரு தலைவலியாக இருக்கிறதுல என்ன பண்ணாலும் ப்ளஸ் மைண்ட். நம்ம எதிர்த்து பேசினாலும் சினிமா ஃபேஸுக்கு இவ்வளோ ஒரு வேல்யூ. ஹவு எல்லாருமே நடிகை, எல்லாருக்கும் ஒரு கோடி சம்பளம் கொடுத்தா எல்லாருமே இந்த பில்லியை 6 பேக் 1 crore எனக்கு சம்பளம் கொடு. ஹவு கேன் ஐ டான்ஸ்? எப்படி டான்ஸ் ஆடுறோன்னு எப்படி அவ்வளோ கிரேஸ் போகுது? ஒரு பக்கம் இந்த படம் கருப்பசாமின்னு ஒரு படம், நானே ஆடியிருக்கேன் டான்ஸ். அது வீடியோ போட்டு கருப்பசாமி, வாட் இஸ் கருப்பசாமி? ஒரு பக்கம் சொன்ன மாதிரி 74 கொலை நடந்திருக்கு. அப்போ வராத சாமி இப்போ கருப்பசாமி தேட்டரில் ஆடுது. வாட் இஸ் இஸ் ஹீஸ் நீங்கள் க்ரோஸ்? ஓ காட்! ஒரு சினிமா ஒருத்தவனா எடுத்தானா முடியல. தமிழகம் எங்கேயோ போகுது. இது ஆட்சி நல்லதே இல்லை. மக்கள் இளைஞர்கள் ரொம்ப 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 மோசமாக இருக்கிறாங்க. நம்ம ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. இளைஞர்கள் இப்படி ஒரு கண்மூடித்தனமாக நம்பிக்கை வைக்கிறாங்க. ஒன்றும் எதுவுமே செய்யலை, சும்மா அறிக்கை விட்டு வாழ்க்கை ஓட்டுறான். தலையிலே அச்சினும்.
போய் தொலைங்க. ம்